டிஎன்பிஎஸ்சி முறைகேடு வழக்கு விசாரணையை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. 6 மாதத்தில் விசாரணையை முடிக்க ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்திற்கு ஆணை. அண்ணாமலை வெளிநாடு சென்றதை அடுத்து பாஜக மாநில ஒருங்கிணைப்பாளராக ராஜா நியமனம். 6 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவின் பட்டியலை வெளியிட்டார் தேசிய பொதுச் செயலாளர் அருண் சிங். நிலம் மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் சகோதரர் சேகரின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி என்ஐடியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம் தொடர்பாக நடைபெற்று வந்த போராட்டம் வாபஸ். பிரச்சினை ஏற்பட்டால் எந்த நேரமும் தன்னை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட எஸ்பி உறுதியளித்ததை அடுத்து திரும்ப பெற்றனர். சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாடு. 8 முன்னணி நிறுவனங்களுடன் 900 கோடி ரூபாய் முதலீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. வளர்ச்சி மிகுந்த மாநிலமாக தமிழ்நாடு வளர்கிறது என்று அமெரிக்காவில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு செயலாற்றி வருவதாகவும் பேச்சு. தெற்கு ஆசியாவிலேயே அதிக முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அழைப்பு. சென்னை சிறுசேரியில் 450 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆராய்ச்சி மையம் அமைக்க நோக்கியா நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. பேபால் நிறுவனத்துடன் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் 1000 பேருக்கு பணி கிடைக்க வாய்ப்பு. சென்னை செம்மஞ்சேரியில் 250 கோடி ரூபாய் முதலீட்டில் செமி கண்டக்டர் தொழில்நுட்ப மையம் அமைக்க மைக்ரோசிப் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். கோவையில் 150 கோடி ரூபாய் முதலீட்டில் செமி கண்டக்டர் உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்க ஈல்ட் என்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அமெரிக்காவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக முதலமைச்சர் கூறும் நிறுவனங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ளவைதான். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். கோவை விமான நிலையத்தில் குரங்கம்மை நோய் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் ஆய்வு. தமிழ்நாட்டில் உள்ள விமான நிலையங்களில் குரங்கம்மை பரிசோதனை முகாம் நடத்தப்படும் என்று பேட்டி. தலித் ஒருவரை முதலமைச்சராக்க தலித் எம்எல்ஏக்களே எதிர்ப்பு தெரிவித்தனர். சசிகலா சகோதரர் திவாகரன் பரபரப்பு பேட்டி. தாவேக தலைவரும் நடிகருமான விஜய் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் சென்றதாக தகவல். சென்னை கீழ்ப்பாக்கம் காவல் துணை ஆணையர் மீது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் புகார். அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாகவும் இழிவாக பேசியதாகவும் குற்றம் சாட்டிய நிலையில் துறை ரீதியிலான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் உத்தரவு.
கேரளாவிலிருந்து சென்னை வந்த விரைவு ரயிலில் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் கைது. சென்னையில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் பணிபுரியும் கிஷோர் என்ற இளைஞரை கைது செய்து போலீசார் விசாரணை. சென்னை காரப்பாக்கத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கட்டி போட்டு தங்க நகைகள் கொள்ளை. 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம கும்பலை தீவிரமாக தேடும் போலீசார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட விவகாரம். போராட்டம் அறிவிப்பை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகம் முன்பு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிப்பு. மதுரையில் எம்எல்ஏ கோ தளபதி வீட்டின் முன்பு தீக்குளித்த திமுக நிர்வாகி உயிரிழப்பு. மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல். மகாராஷ்டிராவில் பிரதமர் திறந்து வைத்த சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்த விவகாரம். தலைமறைவாக இருந்த கட்டட ஆலோசகர் சேத்தன் பாட்டீல் கைது. நாங்குநேரி அருகே மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய எதிர்ப்பு. சம்பந்தப்பட்ட நபரின் மனைவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் 3 மணி நேரம் காத்திருந்து கைது செய்த போலீசார். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ் திரையுலகிலும் பாலியல் வன்கொடுமை நடப்பதாகவும் பலர் தற்கொலை செய்ததாகவும் நடிகை குட்டி பத்மினி பகீர் குற்றச்சாட்டு. சின்மயி, ஸ்ரீரெட்டி போன்று புகார் அளித்தால் திரைத்துறையிலிருந்து புறக்கணிக்கப்படுவதாகவும் புகார். பதவி விலகும் அளவுக்கு எந்த குற்றச்சம்பவத்திலும் ஈடுபடவில்லை. மணிப்பூர் வன்முறையை எதிர்த்த போராட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் பிரேம் சிங் பதில். ஆந்திரா குத்லவெல்லாறு பொறியியல் கல்லூரியில் மறைமுகமாக கேமரா வைத்து பெண்களை புகைப்படம் எடுத்த விவகாரம். 300க்கும் மேற்பட்ட போட்டோ எடுத்து மாணவர்களிடம் விற்பனை செய்யப்பட்டது அம்பலம். காசாவில் வரலாறு காணாத அளவு குழந்தைகளுக்கு போலியோ கண்டறியப்பட்டதால் அதிர்ச்சி. 1ஆம் தேதி முதல் குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் போது பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என இஸ்ரேலுக்கு ஐநா வலியுறுத்தல். பா ரஞ்சித் இயக்கத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா நடிப்பில் வெளியான தங்கலான் திரைப்படம் உலக அளவில் 100 கோடி ரூபாய் வசூலை அள்ளியதாக போஸ்டர் வெளியிட்டு படக்குழு அறிவிப்பு. பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ஸ்ரீதிவ்யா நடித்த மெய்யழகன் திரைப்படம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி கோவையில் இசை வெளியீட்டு விழா கோலாகலம்.